ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கடல் தண்ணி தேவை. அதனால் மெரினா பீச்சுக்கு போய் ஒரு கண்டெய்னரில் கடல் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட்டில் கடல் தண்ணியிலேருந்து உப்பு எடுக்க போகிறோம். எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்த கடல் தண்ணியில் மண் நிறையா கலந்துருக்கு. அதனால் இந்த கண்டெய்னரை 6 ஹவர்ஸ்க்கு நான் ஒரே இடத்துல வச்சிட்டேன். இப்போ இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா மண் எல்லாமே கீழே போயிடுச்சு. இப்போ மண் இல்லாத தண்ணியை இன்னொரு கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் மண் இருக்குது. அதனால் இந்த ப்ராசஸை ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட சுத்தமான கடல் தண்ணி இருக்குது. நம்மக்கிட்ட எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத இந்த 1 லிட்டர் கண்டெய்னர் வச்சு நான் மெஷர் பண்ணிக்க போகிறேன். மெஷர் பண்ணி பார்த்ததில் நம்மக்கிட்ட மொத்தம் 4 லிட்டர் கடல் தண்ணி இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற 4 லிட்டர் கடல் தண்ணியை சூடு பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கண்டெய்னரோட ஓரமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. இது மொத்தமாக ஹீட் பண்ணிவிட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி மொத்தமாகவே எவாப்ரேட் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகிறதுக்கு மொத்தம் 3 மணி நேரம் எனக்கு ஆயிருக்கு. எதிர்பார்த்த மாதிரி உப்பு கிடச்சிருக்கு. உப்பு கண்டெய்னரோட நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்குது. இது ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி சுரண்டி எடுத்துடலாம். உப்பு எல்லாமே நல்லா ஒட்டிக்கிட்டதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருக்குது. இது எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணிவிட்டு பவுடர் மாதிரி ஆக்கிடலாம். இந்த உப்பு இந்த கவரில் மாற்றிக்க போகிறேன். எவ்வளோ உப்பு கிடச்சிருக்குன்றதை மெஷர் பண்ணி பார்ப்போம். என்கிட்ட வெயிட் பார்க்குற மிஷின் இல்லை. அதனால் பக்கத்தில் ஒரு கடைக்கு போய் பார்க்க போகிறேன். 1 லிட்டர் உப்பு தண்ணியோட வெயிட் 1 கிலோக்கு மேலே இருக்குது. நாலு லிட்டர் கடல் தண்ணிக்கு 135 கிராம் கடல் உப்பு கிடச்சிருக்கு. ஸோ கேல்குலேட் பண்ணி பார்த்தா 1 லிட்டர் கடல் தண்ணிக்கு 34 கிராம் கடல் உப்பு கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். Don't